நம்மளுடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள், சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள், அரசாணைகள், உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட முன் தீர்ப்புகள், இது எல்லாமே உங்களுக்காக பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இந்த வீடியோவில் வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே ஒரு ஆலோசனைகளை தவிர நிரந்தரமான தீர்வு அல்ல. இப்போது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்வி என்ன அப்படின்னா, ஒரே குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த நத்தம் பட்டா பெற முடியுமா அப்படிங்கிறது தான் அவர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கான பதிலை நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடம் முழுக்க நத்தம் புறம்போக்கு பகுதி. இந்த பகுதியில் இந்த முத்துவேல் ஒரு 6 சென்ட் இடத்த பயன்படுத்திட்டு வராரு. நீண்ட நாட்களாக பயன்படுத்துகிறாரு. ஆனால் அந்த 6 சென்டில் ஒரு 2 சென்டில் மட்டும் ஒரு குடிசையை போட்டு இவரும் இவருடைய மனைவி, அதாவது முத்துவேலுடைய மனைவியும் நீண்ட நாட்களாக அந்த இடத்துல குடியிருந்து வர்றாங்க. அப்படி குடியிருந்து வரக்கூடிய அந்த இடமானது அரசுக்கோ பொதுமக்களுக்கோ எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத இடமாக இருக்கிறது. அந்த இடத்துல அவர்கள் குடியிருந்து வரக்கூடிய அந்த ஆதாரத்தை அடிப்படையாக வைத்து அரசு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 1998ஆம் ஆண்டு இவருக்கு ஒரு 3 சென்டில் இந்த இடத்துக்கு பட்டா கொடுத்துட்றாங்க. யார் பேரில் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்துவேலு பேரில் பட்டாவை கொடுத்துட்றாங்க. முத்துவேலு அந்த இடத்துல குடிசையாக போட்டு வாழ்ந்து வந்த அந்த இடத்துல மீண்டும் ஓட்டு வீடை கட்டி அந்த இடத்துல வாழ்ந்து வராரு. அந்த இடத்துக்கு அரசு பட்டாவும் கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த முத்துவேலு என்பவர் நீண்ட நாட்களாக பயன்படுத்தக்கூடிய அந்த இடத்துடைய மொத்த அளவு 6 சென்ட். 6 சென்டில் 3 சென்ட்டுக்கு பட்டா கொடுத்துட்டாங்க. 3 சென்டை இந்த முத்துவேலு என்பவர் நீண்ட நாட்களாக அவருடைய அனுபவத்திலே வச்சுக்கிட்டு வர்றாரு. இந்த 3 சென்ட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த 3 சென்ட் இருக்குது. இந்த 3 சென்டையும் இவர் தான் பயன்படுத்திட்டு வர்றாரு. அந்த இடத்த பொறுத்தவரை பொதுமக்களுக்கோ அல்லது அரசுக்கோ எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத இடமாகத்தான் அந்த இடமும் இருக்குது. முழுக்க அந்த இடத்தையும் இந்த முத்துவேலும் இவருடைய மனைவியும் தான் அந்த இடத்த சின்ன ஒரு தோட்டம் மாதிரி பயன்படுத்திட்டு வர்றாங்க. முத்துவேலு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இறப்பு, அதாவது திடீர்னு இறந்து போயிடாரு. இந்த முத்துவேலு இறந்து போயிடாரு. இவருடைய இறப்புக்கு பிறகு இந்த 3 சென்ட்டுக்கு சட்டப்படியான வாரிசுகள் யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்துவேலுடைய முதல் மகன் சுப்பிரமணி, 2வது மகன் பேர் வடிவேலு, 3வது மகள் அவர்கள் பேர் சுந்தரி. இந்த 3 பேர் தான் இந்த ஓட்டு வீட்டில் நீண்ட நாட்களாக வாழ்ந்து வராங்க. அதாவது முத்துவேலுடைய மனைவி உயிரோடு இருக்காங்க. அவருடைய மனைவி, இந்த 3 குழந்தைகள், இவர்கள் 4 பேர்னா இந்த 3 சென்டில் வீடு கட்டி வாழ்ந்து வர்றாங்க. இந்த 3 சென்டையும் இவர்களும் அவருடைய அனுபவத்தில் வச்சுட்டு வர்றாங்க. முத்துவேலுடைய இறப்புக்கு பிறகு முதல் மகனாக வரக்கூடிய சுப்பிரமணி என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பெயரில் பட்டா மாற்றிக்கிறாரு. இந்த முத்துவேலுடைய மனைவி உயிரோடு இருக்கிறாங்க. ஆனால் சட்டப்படி இந்த முத்துவேலுடைய இறப்புக்கு பிறகு அந்த பட்டா கூட்டுப்பட்டாவாகத்தான் மாற்றியிருக்க வேண்டும். ஆனால் இந்த சுப்பிரமணி என்ற மூத்த மகன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் பேரில் மட்டும் பட்டா இல்லீகலாக அவர் பேரில் மாற்றிக்கிறாரு. ஆனால் கூட்டுப்பட்டாவை பொறுத்தவரை முத்துவேலுடைய மனைவி பெயர் கண்டிப்பாக வந்திருக்கணும். அதே மாதிரி சுப்பிரமணி, வடிவேலு, சுந்தரி இவர்களுடைய 4 பேரும் தான் அந்த இடத்துக்கு முத்துவேலுடைய இறப்புக்கு பிறகு கண்டிப்பாக வந்திருக்க வேண்டும். ஆனால் முத்துவேலுடைய இறப்புக்கு பிறகு இந்த சுப்பிரமணி மட்டும் அவர் பேருக்கு பட்டா அந்த 3 சென்ட்டுக்கும் மாற்றிக்கிறாரு. இந்த முத்துவேலுடைய மனைவியும் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இறந்து போயிடுறாங்க. அந்த இறப்புக்கு பிறகு சுப்பிரமணி, வடிவேலு, சுந்தரி இந்த 3 பேரும் தான் இந்த இடத்துல வீடு கட்டி குடியிருந்து வர்றாங்க. ஆனால் இந்த முத்துவேலு இறக்கும்போது சுப்பிரமணியுடைய வயது 18 வயது, 2வது மகனுடைய வயது 15 வயது, 3வது மகள் அவருடைய வயது 13 வயது. இந்த வடிவேலும் சுந்தரியும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சுப்பிரமணி மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு வந்திருக்காரு. அவருக்கு வயது 18 வயசு. அந்த 18 வயதை அடிப்படையாக வைத்து இந்த முத்துவேலு என்பவருடைய பேரில் இருக்கக்கூடிய அந்த பட்டா இவர் பேருக்கு மாற்றிட்டாங்க. இந்த வடிவேலும் சுந்தரியும் சின்ன குழந்தையாக அதாவது படிக்கிற வயசில் அவர்களுக்கு இது போன்ற ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் எதுவுமே தெரியாத பட்சத்தில் அவர்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வர்றாங்க. சுப்பிரமணிக்கு திருமணம் ஆயிடுது. திருமணம் ஆனதுக்கு பிறகும் இந்த சுப்பிரமணி, வடிவேலு, சுந்தரி இவங்க எல்லோருமே சேர்ந்து கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்து வராங்க. இந்த காலியாக இருக்கக்கூடிய 3 சென்டையும் இவர்களுடைய அனுபவத்தில் தான்
வச்சுட்டு வராங்க. சுப்பிரமணியனுடைய திருமணத்துக்கு பிறகு சுந்தரிக்கு திருமணம் பண்ணிடுறாங்க. அவருடைய தங்கச்சிக்கு வந்து திருமணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கு பிறகு வடிவேலுக்கு திருமணம் ஆயிடுது. திருமணம் ஆனதுக்கு பிறகு இந்த சுப்பிரமணியும் வடிவேலும் இவர்கள் எல்லோருமே இந்த 3 செண்டு ஓட்டு வீட்டில் தான் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வராங்க. ஒரு காலகட்டத்தில் சுப்பிரமணிக்கும் வடிவேலுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடுறதுனால வடிவேல் வந்து வெளியூருக்கு போயிடறாரு, வெளியில் வசித்து வராரு. அப்படி வசித்து வரக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த சுப்பிரமணியம் வந்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலி மனையாக இருக்கக்கூடிய 3 சென்ட்டுக்கு பட்டா வாங்குவதற்காக சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறையில் வந்து அப்ளை பண்ணுறாரு. அப்படி அப்ளை பண்ணும்போது ஏற்கனவே சுப்பிரமணி பேரில் வந்து நத்தம் இலவச வீட்டுமனை பட்டா வந்து இருப்பதனால சுப்பிரமணிக்கு அந்த பட்டா வந்து கொடுக்க சம்மந்தப்பட்ட வருவாய்த்துறை வந்து மறுத்துறாங்க. பிறகு வடிவேலுக்கு இந்த மாதிரி 3 சென்ட் காளிமனை வந்து அவருடைய அப்பா உயிரோடு இருக்கும்போதே அனுபவம் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து பிறகு இந்த வடிவேலுக்கு வந்து தெரிய வருகிறது. வடிவேல் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இந்த காளிமனையாக இருக்கக்கூடிய 3 சென்டில் வந்து இவர் வந்து ஒரு தார்சி வீடை வந்து கட்டி வாழ்ந்து வராரு. அதாவது அந்த இடத்துக்கு வந்து பட்டா எதுவுமே வாங்காமல் வடிவேல் வந்து அவருடைய வருமானத்தை கொண்டு வடிவேல் வந்து இந்த 3 சென்டில் வந்து ஒரு தார்சி வீடை வந்து கட்டி கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலே அந்த இடத்துல வந்து வடிவேலுடைய மனைவி, அவருடைய குழந்தைகள், இவர்கள் எல்லோரும் இந்த காளி மனையில் வந்து ஒரு 3 சென்டில் வீடு கட்டி குடியிருந்து வாழ்ந்து வர்றாங்க. அப்படி குடியிருந்து வாழ்ந்து வரக்கூடிய அந்த வீட்டு வரி ரசீது, மின் கட்டணம், குடிநீர் கட்டணம், ரேஷன் கார்டு, இந்த ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர்கிட்ட வந்து பட்டாவுக்கு வந்து விண்ணப்பம் கொடுக்குறாங்க. அப்படி விண்ணப்பம் கொடுக்கும்போது இந்த சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் மற்றும் வருவாய் ஆய்வாளர், கிராம நிர்வாக அலுவலர், இவர்கள் 3 பேரும் வந்து இந்த இடத்த வந்து கள ஆய்வு செய்கிறாங்க. அப்படி கள ஆய்வு செய்யும்போது ஏற்கனவே சுப்பிரமணிய பேரில் வந்து இந்த இடத்துக்கு வந்து பட்டா இருக்குது. ஆனால் வடிவேலுக்கு இந்த இடத்துக்கு வந்து பட்டா இல்லை. ஆனால் அரசுக்கோ பொதுமக்களுக்கோ இந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துக்கு வந்து சம்மந்தப்பட்ட வருவாய்த்துறை வந்து வடிவேலு பேரில் வந்து 3 சென்ட்டுக்கு வந்து பட்டா கொடுத்துட்றாங்க. அதாவது ஒரே குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இலவசமாக கொடுக்கக்கூடிய நத்தம் பட்டா வந்து கண்டிப்பாக பெற முடியாது. ஆனால் எப்போதெல்லாம் பெற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்போது பெற முடியாது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். இப்போ முத்துவேல் வந்து இறந்து விட்டார். முத்துவேலுக்கு சட்டப்படியான வாரிசுகள் வந்து 3 பேர் இருக்காங்க. 3 பேரும் இந்த முத்துவேலுடைய இறப்புக்கு பிறகு இந்த பட்டாவில் வந்து கூட்டுப்பட்டாவாக மாற்றிருக்க வேண்டும். ஆனால் சுப்பிரமணியம் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 வாரிசுகளையும் மறைத்து விட்டு அவர் பேரில், அதாவது இல்லீகலாக அவர் பேரில் வந்து பட்டா வந்து வாங்கிட்டு அந்த இடத்த வந்து அவர் வந்து பயன்படுத்திட்டு வராரு. அந்த முத்துவேல் உயிரோடு இருக்கும்போது காலியாக இருந்த அந்த காளி மனையை வந்து இந்த சுப்பிரமணியனுடைய அனுபவத்தில் இருக்குது. ஆனால் இந்த முத்துவேலுடைய 2வது மகன் வந்து இந்த காளி மனையில் வந்து வீடு கட்டி வாழ்ந்து வராரு. அப்படி வீடு கட்டி வாழ்ந்து வரக்கூடிய இந்த வடிவேல் பெயரில் வந்து எந்த ஒரு இலவச வீட்டுமனை பட்டாவும் இல்லை. அவர் வந்து வறுமை கோட்டை கீழே இருக்கிறதுனால அவருக்கு வந்து இந்த நேரடியாக அரசு வந்து அவர் பேருக்கு இந்த 3 சென்ட்டுக்கு வந்து பட்டா வந்து வழங்கிடுறாங்க. ஒருவேளை வடிவேலு பேரும் இந்த கூட்டுப்பட்டாவில் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த காளிமனையில் போயிட்டு வடிவேல் வந்து வீடு கட்டி வாழ்ந்திருக்க முடியாது. அப்படியே வீடு கட்டி வாழ்ந்திருந்தாலும் அந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்ட வருவாய்த்துறை மூலியமாக பட்டா வந்து பெற முடியாது. இப்போ இந்த சுந்தரி இந்த பட்டாவில் வந்து உரிமை கோர முடியுமா? அதாவது இந்த முத்துவேலுடைய மகள் திருமணமாகி போன இந்த சுந்தரி வந்து இந்த பட்டாவில் வந்து இந்த இடத்துல வந்து உரிமை கோர முடியுமா அப்படின்னா, எப்போது உரிமை கோர முடியும், எப்போது உரிமை கோர முடியாது அப்படின்னா, முத்துவேலு பேரில் இருந்த பட்டாவை தான் இந்த சுப்பிரமணி மூத்த மகன் வந்து மாற்றிருக்காரு. அந்த பட்டாவுடைய இடத்துல போயிட்டு இந்த சுந்தரியும் வடிவேலும் அந்த இடத்துல வந்து சட்டப்படி உரிமை கோருவதற்கு இந்த 2 பேருக்கும் முழு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் வடிவேலு கட்டியிருக்கக்கூடிய அந்த இடத்துலையும் அவர் வாங்கியிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கான பட்டாவில் போயிட்டு இந்த சுப்பிரமணியும் சுந்தரியும் உரிமை கோருவதற்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்துவேல் பேரில் தான் 3 சென்டில் பட்டா இருந்துச்சு. அந்த 3 சென்ட் பட்டா வந்து முத்துவேலுடைய இறப்புக்கு பிறகு சுப்பிரமணி மாற்றிக்கிட்டார். ஆக மொத்தம் இந்த முத்துவேலுக்கு சட்டப்படியான வாரிசுகள் வந்து 3 பேரும் அந்த 3 சென்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் முத்துவேலுடைய அனுபவத்தில் மட்டும்தான் அந்த 3 சென்ட் காளிமனை இருந்துச்சு. முத்துவேல் பேரில் வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாத ஒரு காரணத்தினால அந்த காளிமனையாக இருந்த அந்த இடத்த வந்து 2வது மகனாக வரக்கூடிய
வடிவேலு பயன்படுத்தி வீடை கட்டி வாழ்ந்து வராரு. அப்படி வீடு கட்டி வாழ்ந்து வரக்கூடிய அந்த வீட்டுக்கு வருவாய்த்துறை மூலியமாக பட்டா வாங்கிட்டார். அந்த பட்டா இடத்துக்கு போயிட்டு இந்த சுப்பிரமணியும் சுந்தரியும் உரிமை கோர முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து இவருடைய தனிப்பட்ட முயற்சியால் அந்த இடத்துக்கு வந்து பட்டா வாங்கியிருக்காரு. இது வந்து பூர்வீக வழியில் வந்த பட்டா இல்லை. இந்த முத்துவேலு சுப்பிரமணி வாங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு தான் இவர்கள் 2 பேருமே உரிமை கோர முடியுமே தவிர வடிவேலு வாங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு இந்த சுப்பிரமணியும் சுந்தரியும் உரிமை கோர முடியாது. இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, அல்லது நான் சொன்ன தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.